ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். அப்படின்னா நாம் செய்கிற கைங்கரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு அகங்காரத்தோட பண்ணா புருஷார்த்தம் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பத் தலை சேர்த்து அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். என்ன அர்த்தம்னா, பகவானுடைய திருவடிகளை சிரசில் தரிச்சிக்கிறதே புருஷார்த்தம் அப்படிங்கிறார் அவர். அதைத்தான் நாங்களும் வேண்டுகிறோம் அப்படிங்கிறார் ஆண்டாள். மற்ற நம் காமங்கள் மாற்று, மற்றைய ஆசைகள் காமங்கள் எல்லாம் குறுக்கிடும். அவற்றையெல்லாம் விலக்கி இந்த கைங்கரியம் என் ஆசைக்குன்னு நாங்கள் நினைக்காம உன்னுடைய ஆனந்தத்துக்கு நீ சந்தோஷப்படுவாயின்னு பண்ணணும். அப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணம் எங்களுக்கு குடு கண்ணா அப்படின்னு கேட்குறார். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் பிரீத்தியுடன் கைங்கரியம் பண்ணணும். நம் காமம்னு போட்டிருக்காளே, ஏன் நம் காமம்னு போட்டிருக்கா? உனக்கு பிடிச்ச விஷயத்தை நாங்கள் பண்ணணும்னு நீயும் நினை, உனக்கு ஏற்றவளாக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறா ஆண்டாள். அதனால நம் காமம் அப்படின்னு போட்டிருக்காளாம். கண்ணன் கிட்ட பேசுகிற போது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பேசணும். இதை பற்றி விஷ்ணு தர்மத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் தபஸ் பண்ணினார். பகவான் அவன் முன்னாடி பிரத்யட்சமாயிட்டான். அவர் சோஸ்திரம் பண்ணுறார். எம்பெருமானே, எனக்கு மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் காரு மோரு எதுவுமே வேண்டாம், என்ன உன்னோட திருவடியில் சேர்த்துக்கோ அப்படின்னு சோஸ்திரம் பண்ணினார். அவன் சோஸ்திரம் பண்ணி முடித்த உடனே பகவான் சொல்கிறான், உனக்கு தீர்க்க ஆயுசு கொடுத்தேன், ஆரோக்கியம் கொடுத்தேன், அனுகூலமான மனைவியை கொடுத்தேன், 10 குழந்தைகளை கொடுத்தேன், 4 பங்களா 2 காருன்னு சர்வத்தையும் கொடுத்தேன்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டான். ஏன் பகவான் இப்படி எல்லாத்தையும் கொடுத்தேங்கிறார்? அவனோ எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொல்கிறானே அப்படின்னா, மனசுக்குள்ள ஆசையை வச்சுட்டு எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பைஹாட் பண்ணி ஒப்பிக்கிறான். பாவகிராகி ஜனார்த்தனான்னு பேச்சை கவனிக்க மாட்டான், நெஞ்சத்தான் கவனிப்பான். அந்த பக்தன் மாதிரி எங்களுக்குள்ளேயும் அந்த ஆசை இருந்தா அதுக்கு ஜவாப்தாரி யார் தெரியுமா? நீதான். அதை உன்னுடைய திருவடியை வச்சு அழி, மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு கெட்டிக்காரத்தனமாக ஆண்டாள் சொல்கிறாளாம். இவளுடைய திறமையை மணவாள மாமுனிகள் சொல்கிறார். மற்ற ஆழ்வார்களை விட இவள் விஞ்சியவள் அப்படிங்கிறார். நம்மாழ்வார் பாசுரம் ஆரம்பிக்கிற போதே ஒழிவிற்காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், கைங்கரியம் வேணும்னு சொல்லி கடைசியாக பாகவதர்களுக்கு கைங்கரியம் அப்படின்னு முடித்தார் அவர். ஆனால் நம்ம ஆண்டாளோ முதல் பாசுரத்திலேயே நீராட போதுமீர் செல்வச் சிறுமீர்கள் போவான் போகின்றாரை உன்னை கூவான்னு பாகவதர்கள் பிரபாவத்தை முதல்ல சொல்லி கடைசியாக உன் பொற்றாமரை அடியில் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் போட்டிருக்கா. அதனால மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் நம் ஆண்டாள் கிரேட் அப்படின்னு மணவாள மாமுனிகள் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் ஆண்டாளுக்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.